பாண்டியன் ஸ்டோர் சீரீஸில் வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அரசியோட கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு கோமதி அவங்க மருமகளெல்லாம் கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்படி கோவிலுக்கு போகும்போது தான் அங்கே ஒரு நடன போட்டி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அது ரிலேட்டடாக நோட்டீஸும் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த நோட்டீஸில் என்ன இருக்குன்னா, மொதல் பரிசு வந்து காராவும், ரெண்டாவது பரிசு வந்து ஒரு பைக்கு, மூணாவது பரிசு தங்க வளையல்னு போட்டிருப்பாங்க. இதை பார்த்ததுமே நம்ம ராஜி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திடீர்னு இந்த நடன போட்டியில் வந்து கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், அதுவும் இல்லாமல் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு ரெண்டாவது பரிசு பைக்கை வந்து வாங்கி கதிருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து மீனா கிட்ட வந்து ராஜி சொல்கிறாங்க, உடனே இந்த போட்டியில் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், கோமதி அத்தைக்கிட்ட எப்படியாவது நான் வந்து சம்மதம் வாங்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரி நம்ம போய் பேசலாம் அப்படின்னோடனே கோமதி ரொம்பவும் ஐஸ் வைக்காதீங்க அப்படி இப்படின்னு எதுவும் பேசுகிறாங்க. என்ன வேணும் என்கிட்ட எதுவும் நீங்கள் காரியம் பண்ணணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்து என்னை வந்து இப்படி ரீச் பண்ணுறீங்க, என்னென்னு சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை கோவிலில் வந்து நடன போட்டி நடக்குது, அதில் வந்து நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ராஜி வந்து சொல்கிறாங்கன்னு மீனா சொன்னதும் உடனே கோமதிக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்குவோம், இந்த பேச்சை இப்போயே நிறுத்துங்க, இல்லைன்னா பொல்லதெல்லாம் மாறிடுவேன் அப்படின்னு கண்ணா பின்னான்னு எல்லாரையும் போட்டு திட்டி விட்டுறாங்க. ஆனாலும் ஆவேசமாக பேசிகிட்டு இருந்த கோமதியை சாந்தப்படுத்துகிற விதமாக மீனா உடனே தாஜா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா கதிர்க்காக நடன போட்டியில் கலந்துக்கிட்டாங்க ராஜி. ஆனால் ரெண்டாம் பரிசு பெறாமல் முதல் பரிசை வந்து ஜெயிக்கிற அளவிற்கு அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டதும் காரும் கிடச்சிரும். இந்த விஷயம் பாண்டியன் வந்து அவருக்கு சாதகமாக பயன்படுத்துகிற விதமாக அரசிக்கு ஆல்ரெடி வரதட்சணையாக கொடுக்கணும் இல்லையா காரு, இந்த காரை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிறாங்க. இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்காத ராஜு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கதிரோட மனசில் நிச்சயமாக ராஜு வந்து இடம் பிடிப்பாங்கன்ற எண்ணம் இருக்கிறதுனால இது வந்து பாண்டியனுக்கு செக்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் வந்து நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடி காசு சீரியல் மக்களோட மத்தியில் ரொம்பவுமே பிரபலமாக இருக்குது. இந்த சீரியலில் இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குதுன்னா, மீனாவோட காசை வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி சிந்தாமணி வந்து பண்ணுறாங்க. அதுக்கு எப்படியாவது முத்து ஒரு நல்ல பாடத்தை வந்து கற்பிக்கணும்னு ட்ரை பண்ணி என்னென்னமோ பிளான் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை தான் அடுத்த வர ப்ரொமோவில் வந்து காமிப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, முத்து மீனா ரெண்டு பேருமே மையமாக வச்சு இந்த கதைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலும் இருக்கிறாங்க. ரோகிணியும் தன்னோட வாழ்க்கையில் கூறிய பொய்களை ஒன்றான மலேசிய மாமாவும் அம்பலமாயிருச்சு இப்போ இந்த இதனால் விஜயா ரோஹிணி மீது ரொம்பவே கடுப்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவரை கொடுமைப்படுத்துவது மட்டும் இல்லாமல் மனோஜை நெருங்க விடாமவும் பண்ணுறாங்க விஜயா. மீனாவோட விஷயத்தில் எப்படியாவது சிந்தாமணி வந்து புகுந்து ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆர்டர் வந்து வரும்னு எதிர்பார்த்து அதுக்காக வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதையும் வந்து எப்படியோ பிளான் பண்ணி சிந்தாமணி வந்து அதை வந்து திட்டத்தை வந்து கெடுத்துடுறாங்க. பணத்தை தொலைச்சிட்டு மீனா ரொம்பவுமே கவலையாகவும் இருக்கிறாங்க. முத்துவும் காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட நண்பரோட ரவி, ஸ்ருதி இவங்களை வச்சு பணத்தை எப்படி தான் சிந்தாமணிட்டேருந்து மீட்டுறதுன்னு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பிளான் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து பணத்தை அடிக்கணும் அப்படின்னு பிளானை வந்து நெக்ஸ்ட் வீக் ப்ரொமோவில் வந்து வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. இப்போ குக் வித் கோமாளியில் ரீசெண்டாக எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவதாக ஒரு ஜட்ஜ் வர்றாங்கன்னு போட்டிருந்தாங்க. அந்த ஜட்ஜை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வெங்கடேஷ் பட் ஒரு ரீசெண்டான இன்டர்வியூவில் வந்து மக்கள் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கிறோன்னா, புதிய நடுவர் வர்றாங்களே அது ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும்னு வெங்கடேஷ் பட் சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இந்த சீசன் எப்படி இருக்குன்றதை நானும் ரசிகர்களோட சேர்ந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தார். அதே போல் இந்த சீசனில் யாரெல்லாம் குக்காக கலந்துக்கிற போகிறாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருக்குது. எனக்கும் அதே எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனாலும் கோமாளியாக கடந்த சீசனில் கலந்து கொண்ட ஒரு சிலர் இந்த சீசனில் கலந்து கொள்ள போவதில்லைன்னு தெரியுது. புதியதாக சௌந்தர்யான்ற ஒருத்தவங்களும் வந்திருக்காங்க. இந்த சீசன் எப்படி தான் போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி செஃப் வெங்கடேஷ் பட் வந்து பதில் கொடுத்துருக்கிறாரு. ஆக மொத்தம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தானும் ரசிகராக வெயிட் பண்ணி தான் பார்க்குறேன்னு சொல்லி பதிலுக்கு கமெண்ட் தான் கொடுத்துருக்காரே தவிர வேறு எதுவும் பெருசாக அவர் சொல்லலை.